தெரிந்து கொள்ளுதல் தாமதத்திற்கான காரணமாய் மாறிவிட்டது. நம்ம வாழ்க்கையிலையும் 3 காரியம் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். நம்பர் 1, நம்முடைய வாழ்க்கை துணை. என்னது? எதை கவனமா தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்களாம் திருப்பி தேர்ந்தெடுத்துறாதீங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சொன்னா தப்பா தேர்ந்தெடுத்துட்டேன், புதுசா ஒன்று தேர்ந்தெடுக்கிறேன்னு போயிடக்கூடாது. சரியா? அது தலையெழுத்து. சரியா தேர்ந்தெடுத்தா தோத்துறோம், சரியா தேர்ந்தெடுத்தா தோத்துறோம். சரியா தேர்ந்தெடுக்கணும். கல்யாணத்தில் சாட்சியுள்ள ஒரு திருமணம் செய்யணும், சாட்சியுள்ள திருமணம் செய்யணும். நம்முடைய திருமண வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ளதா மாறணும். ஆமென். ஆமேன காணோம். ஆமாம்மா, சும்மா லஞ்சம் வாங்கிக்கிட்டு டவுரி வாங்கிக்கிட்டு அதை கொடுப்பாங்களா இதை கொடுப்பாங்களான்னு வாங்கிக்கிட்டு இப்படி வாழ்ந்துடக்கூடாது. நான்லாம் எனக்கு திருமணம் நடக்கும்போது எங்கள் வீட்டில் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? எந்த பிள்ளைய முதல்ல பார்க்குறனோ அவளை திருமணம் பண்ணிடுவேன். சும்மா ஒரு பொண்ணு அங்கே ஏதோ பேசுகிற சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியலையே. யார் பேசுகிறாங்க? யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு தெரியல. கவனிங்க, கவனிங்க. என்னுடைய திருமணத்தில் நான் எடுத்த முதல் சபதம் என்ன தெரியுமா? எந்த பொண்ணை முதல்ல பார்க்குறோன்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவேன். அது ஏழையோ பணக்காரனோ இவனோ அவனோ இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணை பார்த்துட்டு அது வேணாம், அந்த பொண்ணை பார்த்துட்டு அது வேணாம், இந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு இது வேணாம், இந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு வேணாம், இந்த சோழிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. 2வது, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒன்றும் வாங்கிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க, என்ன ஆண் பார்க்குறீங்க? 2வது தீர்மானம் என்ன? அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒன்றும் வாங்கிடக்கூடாது. ஒன்றுமே வாங்கல, ஒன்றுமே. அவங்க சாதாரண குடும்பம், அவங்களா ஏதாவது செய்யட்டும், அது செய்யாம போகட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் சொன்ன முதல், ஏன்னா அவங்க வந்து பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும்னு. என்ன திரும்ப பதில் சொன்னாங்க? நீங்க என்ன செய்யணும்னு கேட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த பொண்ணை மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டாருங்க, தயவு செய்து அமைதியா போயிருங்கன்ட்டாங்க. அப்படி இருப்பீங்களா? அப்படிதான் கல்யாணம் பண்றோமா? துணை தெரிந்தெடுப்பு. இந்த லைவை என் மனைவி அங்க வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா, எனக்கு தெரியும். துணை மிக முக்கியம், அதை சரியா தேர்ந்தெடுக்கணும். அது விசுவாசியா, அது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா, கிறிஸ்துவுக்குள் வாழ உதவியா இருக்குமா, இப்படிலாம் யோசிக்கணும். 2வது, நாம் தெரிந்தெடுக்கிற வேலை, அது ரொம்ப முக்கியம். இந்த வேலையினால ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை இல்லாமல் அது இருக்குமா? இந்த வேலையினால ஆண்டவருக்கு சபைக்கும் போதுமான நேரத்தை கொடுக்க முடியுமா? இந்த வேலை தேவனோடு நெருங்குவதற்கு ஏதுவாக இந்த வேலை நமக்கு உபயோகமா இருக்குமா? இப்படிலாம் பார்த்துதான் என்ன செய்யணும், வேலையை தேர்ந்தெடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் கூப்பிடுவான், உனக்கு டபுள் சம்பளம் தரேன்னு. உடனே போயிடக்கூடாது, உடனே போயிடக்கூடாது. இந்த வேலை நிமித்தம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுக்க முடியுமா? 3வது, நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமானது, நாம் இந்த பூமியில வாழும் பொழுது நமக்கு வைத்திருக்கிற சபை. சபையை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். சபை என்பது தேவன் உலாவுகிற இடம். சபை என்பது பரிசுத்த ஆலயம். 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எந்த ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்கிறதோ, எந்த ஆலயத்திலே பரிசுத்த உபதேசம் இருக்கிறதோ, எந்த ஆலயத்திலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோமோ, எந்த ஆலயத்திற்கு பரிசுத்தம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதோ அந்த சபையில இருக்கணும். சபை என்பது என்ன? அது தேவனுடைய மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கற்புள்ள கன்னியாய் நம்மை உருவாக்குகிறதா சபை. ஆமென்.